அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் அக்டோபர் மாதத்தின் 2ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 16ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருடைய வழிபாட்டிற்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு விஜயதசமி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமும் இருக்குது. அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறதே வெற்றிக்குரிய ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திர டைமிங்கில், அதாவது சரியாக அந்த 24 நிமிஷத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். பேர், புகழ், அந்தஸ்து என்ன வேணுமோ சகலமும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். விஜயதசமி அப்படின்னாலே அது வெற்றிக்குரிய ஒரு திதி அப்படின்னு சொல்லலாம். விஜயனா வெற்றி அப்படின்னு அர்த்தம். வெற்றிக்குரிய இந்த நட்சத்திரமானது வெற்றிக்குரிய திதியிலேயே வர்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது வியாழக்கிழமை நாளில் வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் பார்த்திங்கன்னா, அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான். குறிப்பாக பண தேவை பூர்த்தி ஆகணும், பணம் எனக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், பல மடங்கு பணம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் இப்போ நான் சொல்கிறத செய்யலாம். நாளைய நாளில் நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, பூஜை புனஸ்காரங்களுக்காக எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய காலை 9:01 9:25 நான் சொல்கிற ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் கையில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், அளவில்லாமல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருளை கையில் வச்சுக்கிட்டு கேளுங்க, கோடியாக பணம் குவியன்ட்டு 10 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் வியாழக்கிழமை நாளில் அந்த பொருளை கையில் வச்சுட்டு கேட்குறதே சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்ததாக, கையில் ஒரு சிம்பிள் மட்டும் வரைஞ்சிக்கிட்டாலே போதும், நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும், மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்களையும் பார்த்துட்டு அதில் 2ல் உங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு சுலபமாக இருக்குதுன்னா அது கூட நீங்கள் இந்த நேரத்தில் செய்யலாம். இல்லைனா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை மட்டும் நீங்கள் கையில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். நிறைய பரிகாரங்கள் சொல்கிறேன்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் செய்யணுன்ட்டு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். ஏன்னா கிடச்சிருக்கிறதே வெறும் 24 நிமிஷம் தான். அதனால் நிறைய பரிகாரத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு பண்ணாமல் எது ஈஸியாக அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், வேற்று மதத்தினரும் செய்யலாம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாஸ் டிஸ்பென்சல் மார்க்கர் இருக்கிறது சிறப்பு. பச்சை கலர் பேனா இல்லைன்னா ப்ளூ கலர் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது ஒன்றே தான் நமக்கு தேவை. இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு நான் சொன்ன அந்த டைமிங், அதாவது காலையில் 9:01 9:25 இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி, இது பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம். நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணுங்கும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு சில சிம்பிள்ஸ் வரைகிறது, நம்பர் எழுதுறதெல்லாம் அதிகப்படியான பணவரவு நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க. முடிஞ்சால் 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை கூட நீங்கள் உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட்டை விரல் கீழே உள்ள இந்த பகுதியில் நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. அற்புதமான பணவரவு உங்களுக்கு ஏற்படும். இப்போ இந்த நம்பரை சொல்கிற மாதிரி இருந்தாலும் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். சரி, இப்போ நான் அது என்ன நம்பர்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் கவனிச்சுக்கோங்க. 303 4944 3034 இப்போ நான் பார்த்தீங்களா தனித்தனியாக தானே சொன்னேன். இந்த மாதிரி தான் நீங்களும் சொல்லணும். 303
494 அப்படிலாம் வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. சரிங்களா? நீங்கள் தமிழில் சொன்னாலும் சரி, இங்கிலீஷில் நம்பர் சொன்னாலும் சரி, ஆனால் தனித்தனியாக தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. அதை நம்ம தனித்தனியாக உச்சரிக்கும் போது அதுக்குண்டான பலன் வந்து கிடைக்கும். இப்போ கையில் இந்த கட்டை வெள்ளை கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த நம்பர் நான் சொன்ன மாதிரியே தனித்தனியாக நீங்கள் உச்சரிங்க. அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். இப்போ எப்படி ஐஎம் மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன்ட்டு, இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லலாம். ஒரு மெடிடேஷன் மாதிரி 24 நிமிஷமும் முடிஞ்சால் நீங்கள் இந்த நம்பரை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இந்த நம்பரை பார்த்துட்டே இருக்கிறது, இந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் இதை பார்த்துட்டு பணம் உங்கள்கிட்ட சேர்ற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். நாளை நாள் நீங்கள் பிஸியாக தான் இருப்பீங்க. அந்த பிஸி நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு வீடியோஸும் வந்து கொடுத்துட்ருக்குறேன். அதனால் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் இல்லையா? பண்ணுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கை மாறணும்னா நல்லது தானே. அதனால் அவசியமாக நான் சொன்ன பரிகாரங்களில் ஏதாவது ஒன்று இந்த அபிஜித் நேரத்தில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.